வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான காதல் த கோர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அடல்ட் டாபிக் எடுத்து தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. சோ 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தோட கதையை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சர்ச்சில் பிரேயர்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க ஓமனான்றவங்களும் பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப பிரேயர்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கேண்டில் ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஊர்ல படிச்சிட்டு இருக்க இவங்க பொண்ணு லீவுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அம்மா கிட்ட அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அப்பா சர்ச்சில் தான் இன்னும் இருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அது சரி, அப்பா கிட்ட அது சம்பந்தமா பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இவங்க பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. எது விஷயமா இவங்க பேசிக்கிறாங்க நமக்கு தெளிவா தெரியல. இப்பதான் மேத்யூன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேங்க் மேனேஜரா வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. இவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் எல்லாம் நின்றுப்பாரு. இப்ப அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு லவ் மேட்டர் இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. ஃபேமிலிக்கு சார்பா நீங்க தீர்ப்பு வழங்குங்க, அப்பதான் ஃபேமிலில இருந்து நமக்கு நிறைய ஓட்டு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். இப்ப இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வீட்டுல வேலை பார்த்தவனா இருப்பான். இங்க இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காருல, இந்த பொண்ணு கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணும் ரெண்டு பேருமே மனசார லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் அப்பாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பையனும் ஓரளவுக்கு நல்ல வேலையில தான் இருக்கான். ரெண்டு பேருக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா 4 ஓட்டு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே ஹீரோ கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. ஓம்னாக்கு டாமின்னு ஒரு அண்ணன் இருப்பாரு. நீங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. இன்னும் முடிவாகல, எனக்கும் தயக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மேத்யூ சொல்லிட்டாரு. ஏன் தயங்குறீங்க? நின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மேத்யூக்கு தயக்கமா தான் இருக்கு. இப்போ ஒய்ஃபை பார்த்து நான் நிக்கவான்னு கேக்குறாரு. நீங்க நின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க, நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. எதுக்காக ஒய்ஃப் கிட்ட பர்டிகுலரா கேக்குறாரு அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இதே ஊர்ல தங்கன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொண்ணே ரொம்ப தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஓட்டுங்கன்னு மத்த 2 லேடிஸை பார்த்து சொல்றாரு. நாங்க வீட்டுல இருக்க வேலையை ஏமாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், பொறுமையாவே கத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் வந்துட்டு இருக்கும் போது தங்கச்சி பையன் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாரு. சண்டை போடுற பையனை தடுத்து அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஏன்டா தேவையில்லாம சண்டை போடுற அப்படின்ற மாதிரி தங்கச்சி பையன் கிட்ட கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாது மாமா, அவன் சும்மா சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை விட்டு போயிருப்பாரு. ஹாஸ்டல்ல இருந்து நடுவுல வந்துட்டு போலால அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. வந்தா மட்டும் அப்பா இருக்கவா போறாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனும் கோவமா கேக்குறான். எப்படி பேசிட்டு போறான் பாருங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் தங்கன் கிட்ட சொல்றாங்க. பிஆர்பி அப்படின்ற ஒரு கட்சியில தான் நம்ம ஹீரோ மெம்பரா இருப்பாரு. கட்சியை சேர்ந்த எல்லாருமே இவரை தான் நிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட பேரை சொல்றாங்க. ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா எல்லாருமே ஆசைப்படுறாங்கல்ல, அதனால நானும் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கட்சியில என்னதான் நிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. நாளையில இருந்து எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. அது சரி, பொண்ணு என்ன ஒரே நாள்ல கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. காலேஜ்ல ஏதோ வேலை இருக்கான், அதனால தான் சீக்கிரமா கிளம்பி போயிட்டா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப திரும்பி பத்துக்கிறாங்க. பெருசா இவங்க பேசிக்கிற மாதிரி நமக்கு காட்ட மாட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான அப்பா இருப்பாரு. வாக்கிங்லாம் போயிட்டு இப்பதான் வெளியே இருக்க சேர்ல உட்கார்றதுக்காக வராரு. அப்பா உட்கார போறாருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கான காரணமும் போக போக தான் தெரிய வரும். எலெக்ஷனுக்கு மனு தாக்கல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை இன்னைக்கு தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபும் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்றாங்க. இப்ப இவரும் மனு தாக்கல் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கட்சி ஆபீஸ்ல எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த போஸ்ட்ல நிக்கிறதுல ஒருத்தருக்கு மட்டும் பெருசா விருப்பம் இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி தங்கனோட தங்கச்சி பையனை காட்டுறாங்க. அவரும் கோவமா வீட்டு வாசல்ல வந்து உட்கார்றாரு. ஏன்டா இவ்வளவு கோவமா வந்திருக்க? அந்த பையன் கூட திரும்பி சண்டையா அப்படின்ற மாதிரி தங்கன் கேக்குறாரு. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, தங்கனை முறைச்சு பாக்குறான். உங்களுக்கும் மேத்யூ சாருக்கும் நடுவுல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதை கேட்டோன்னு இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. எதுவுமே பேசாம அமைதியா இந்த பையனை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பசங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இந்த பையனும் கோவமா வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போயிடுறான். ஓமனாவும் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கான லெட்டர் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கு. அதை பாக்குற டாமி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு.
45 வயசுல டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற, இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கோவப்படுறாரு. இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்காங்க. அண்ணன் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆகி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோவோட வீட்டுல வச்சுதான் டாமி கோவப்பட்டு பேசியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வீடு வந்து சேர்ந்துடுறாரு. அப்பதான் ஒய்ஃப் டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ணிருக்கிறது ஹீரோக்கும் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து கண்ணாடியில ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் தங்கனும் கே பார்ட்னர் அப்படின்றது ஊர்ல நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஹீரோவோட காதுக்கும் வர ஆரம்பிச்சிருது. இப்ப அப்பா கிட்ட சொந்தக்கார ஒரு பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் எலெக்ஷன்ல சீட்டு கிடைச்சது, அதுக்குள்ள இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. அப்பாக்கும் இது முன்னாடியே தெரியும் போல லைட்டா ஃபீல் பண்றாரு. இந்த விஷயத்த நிறைய பேர் ஊர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிஞ்சுதான் ஒய்ஃப் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உங்ககிட்ட கேட்டு தானே எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவெடுத்தேன், இப்ப திடீர்னு டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ணனா எலெக்ஷன்ல நான் எப்படி நிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. நான் இது திடீர்னு முடிவு பண்ண விஷயம் கிடையாது, 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்பதான் லெட்டர் வந்திருக்கு, நான் முடிவு பண்ணதை பத்தி பொண்ணுகிட்டயும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கட்சி ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பிடிக்காத ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, கண்டிப்பா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஊர்ல என்ன பத்தியும் தங்கனை பத்தியும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இந்த நிலைமையில எலெக்ஷன்ல நான் நின்னா சரிப்பட்டு வராது, வாபஸ் வாங்கிட போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா வேற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கட்சி தலைமையில நீங்க தான் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தினால உங்க மேல ஒரு சிம்பத்தி வர வாய்ப்பு இருக்கு, அதுவே ஓட்டா கூட மாறலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு மாறு இருக்கு. ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 லேடிஸ் ஹீரோவை பாக்குறாங்க. இவரை தானே தங்கன் கூட சேர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து தங்கனும் கேட்டுறாரு. தங்கன் கேட்டுட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இந்த லேடிஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் தங்கன் கிட்ட நார்மலா பேசுறாங்க. தங்கன் வேணான்ற மாதிரி கார்ல போய் உட்காந்துறாரு. ஹீரோக்கு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் போஸ்டரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன், ஆனா என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு எதிர்க்க அங்க இருக்காங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராங்க. சின்ன பையன் வாசல்ல இருக்கான். நீ உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு அனுப்பிடுறாரு. நான் எதுக்கு அனுப்புனேன் தெரியுமா, ஹீரோவை பத்தி பேசுறதுக்காக தான் அனுப்பி விட்டுட்டேன். ஹீரோ எவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா, நீ எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, ஹீரோவோட கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்க தானே இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்க, இந்த இடத்துல ரோடு போட சொல்லி எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன், நீங்க ஒரு வாட்டி கூட காதுல வாங்கல. ஆனா மேத்யூ சாரோட பர்சனலை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, யாருக்கு ஓட்டு போடணும்லாம் எனக்கு நல்லா தெரியும், நீங்க நோட்டீஸை குத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவோட பொண்ணு கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஊர்ல என்னெல்லாம் நடக்குதுன்றது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என் மேல ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கோவம்லாம் எதுவும் கிடையாது, நான் ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட பேசாம இருந்தது எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி தான், மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்கப்பா, மேட்சை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி விளையாடுறதுக்காக போறாங்க. ஆனா என்ன பேசுறது அப்படின்றது இவருக்கு தெரியல. அதனால பொண்ணு கிட்ட சொல்லாமே அமைதியா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப தங்கன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட தங்கச்சி பையனை கூப்பிட்டு பைக்ல கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. தங்கச்சி பையன் பின்னாடி தான் உட்காந்து இருக்கான். இத பாக்குற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவனை ஓட்ட விட்டு நீ பின்னாடி உட்காரு, உனக்கு அதுதானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவர் கேல அதை வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் டைவர்ஸ் கேஸ்லாம் நடந்தா இவர் ஜெயிக்க முடியாதுல்ல, அதனால ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இப்ப இந்த கேஸை நத்தணுமா, வாபஸ் வாங்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லங்க, கண்டிப்பா இந்த கேஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிடுறாங்க. கட்சி சைட்ல நீங்களும் ப்ரிப்பேரா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் ஒரு லேடி லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவங்களும் கேஸ் டீடைல் எல்லாம் படிச்சிடுறாங்க. இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி தங்கனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்பெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது போதும், இந்த கேஸை நான் எப்படியும் இழுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. எப்பவுமே டைவர்ஸ் கேட்டோம்னா தந்துட மாட்டாங்கல்ல, கவுன்சிலிங் மாதிரி நீங்க ஒருத்தங்க கிட்ட போங்க, ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னன்றதை யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ஒரு லேடி கிட்ட கவுன்சிலிங் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லேடி தனித்தனியா தான் பேசுவாங்க. இப்ப 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஒய்ஃப் தெளிவா எல்லாத்தையும் சொல்றாங்க, ஆனா நீங்க தெளிவா எதுவுமே பேச மாட்டீங்க, நீங்க தெளிவா பேசாத வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாது, அதனால இதுக்கப்புறமும் நான் கோர்ட்டு கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்க கோர்ட்லயே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. லவ்வுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு பாத்தீங்களா, அவர் தங்கனோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப தங்கன் வீட்டுல பூசு வேலை பாக்குறதுக்காகலாம் வந்திருக்காரு. பிரச்சனைன்னு வந்தா மேத்யூ சாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த விஷயத்துல உனக்கு மட்டும் தான் பிரச்சனை வரும், ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஏதாவது பண்ணிட போறாங்க, நீ கொஞ்சம் கவனமாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தங்கனும் இதெல்லாம் கேட்டு லைட்டா உள்ளுக்குள்ள பயப்படுறாரு. இப்ப மார்க்கெட் மாதிரி பிஸியான இடத்துல எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எதிராக இவங்களுக்கு அல்வா மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சுதான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட டீமும் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் கேட்க எம்பாரசிங்கா இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து மழை இந்த இடத்துல பயங்கரமா பெஞ்சிருது. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. பரவாயில்லண்ணே, அவங்க பேசுறத மழையே தடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஆட்கள் சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவை இந்த கடையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் தராரு. அப்ப தங்கன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு கண்ணு பாத்துக்கவே மாட்டாங்க. இவரும் நோட்டீஸ நார்மலா தந்துடுறாரு. வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் தான் தங்கன் ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் அதே மாதிரி தங்கனை பார்த்திருப்பாரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது தங்கன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நோட்டீஸ்ல இருக்க அவரோட போட்டோவையோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கடையோட ஓனர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. தங்கன் தான் அவருக்கு பதிலா வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா இந்த கடைக்கு வந்து வேண்டிய பொருளை சொல்லிடுறாரு. அப்புறம் தான் அங்க தங்கன் இருக்கிறத பாக்குறாரு. அமைதியா நின்னுட்டு இருக்காரு. தங்கனுக்கும் எடுத்து தரதுக்கு தயக்கமா இருக்கு. தயங்கிக்கிட்டே எடுத்து தந்துடுறாரு. ஹீரோவோட அப்பாவும் எதுவும் பேச மாட்டாரு. அமைதியா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஜோஷி இருக்காரு பாத்தீங்களா, ஃபாதரை கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த டைவர்ஸ் நடக்கூடாது, நீங்க தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க ஓரளவுக்கு தான் தலையிட முடியும், ரொம்ப தலையிட முடியாதுன்னு ஃபாதர் சொல்லிட்டாரு. ஊர்ல பேசுறதுனால தான் நீங்க இந்த முடிவை எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, நானா தான் முடிவு எடுத்தேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபாதரும் ஆட்களும் கிளம்பிடுறாங்க. இதனால அண்ணனும் கொஞ்சம் கோவமா நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஓமனாவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நினைக்கிறேன், அப்ப என் முடிவுக்கு துணையா இருன்னு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேர் ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க. அண்ணன், நாங்க வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம், இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா நீங்க திரும்பி சேர்ந்துற வாய்ப்பு இருக்கு, அவங்க இது சம்பந்தமா பேசினாங்கன்னா எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுங்க என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஈரனுக்கு கால் பண்றான். எதிர்க்கு அங்க ஆள் மாதிரி பேசுறான். மேடம், நீங்க பண்ற விஷயத்தினால நாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவோம், இதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட தொடர்ச்சி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருங்க, எங்க வெற்றி உறுதியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். சரின்ற மாதிரி இவங்க நார்மலா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டோட ஆட்கள் தான் பேசுறாங்கன்றதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களோட ஆட்கள் தான் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோவை பார்த்தோம் சொல்லிட்டு போறாங்க. அவங்க போட்ட பிளான சொதப்பிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கேஸுக்காக இவங்க 2 பேருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஊருக்குள்ள உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒரு கான்ட்ரவர்சி பரவிட்டு இருக்கு, இதுதான் சமயம்ன்ற மாதிரி தான் நீங்க டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, நான் கேட்கறது உண்மைதானே அப்படின்ற மாதிரி லாயர் கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அப்படி என்ன பிரச்சனை, நீங்க எத்தனை வாட்டி இன்டர்கோர்ஸ் வச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 4 வாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாசத்துக்கு 4 வாட்டினா உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் ஜட்ஜை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. மாசத்துக்கு 4 வாட்டி இல்ல, இது வரைக்கும் மொத்தமே 4 வாட்டி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இந்த லாயர் லேடியே ஷாக் ஆயிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் கேன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க, எப்பத்துல இருந்து இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த லாயர் லேடி கேக்குறாங்க. கல்யாணம் புதுசுல என்ன நெருங்கியே வரமாட்டாரு, குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, இப்ப எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஹீரோயினுக்கு பேசுற லாயர் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்காக கூட இவ்வளவு நாள் யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்றுறாரு. உங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போலன்ற மாதிரி உங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அப்படிலாம் தோணலையா அப்படின்ற மாதிரி இந்த லாயர் கேக்குறாங்க. எனக்கு அப்படிலாம் தோணல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பொய்யா சொல்றாரு. ஊர்ல தங்கனை பத்தியும் உங்களை பத்தியும் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க இருக்க லாயர் லேடி இருக்காங்கல்ல, அதெல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினுக்கு பேசுற லாயர் லேடியாலையும் எதுவுமே பேச முடியல. அதே மாதிரி ஜட்ஜும் அடுத்த ஏரிங்ல பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொன்னதெல்லாம் பொய்யில, அதனால ஹீரோயின் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ வெளியே வரும்போது அந்த லாயர் லேடியும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார், இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்டயாவது எல்லா உண்மையும் சொல்லணும், என்கிட்டயும் உண்மையை சொல்லாம மறைச்சீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது, அப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப இவரும் சோகமா கார் எடுக்கிறதுக்காக வர்றாரு. அப்பதான் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார், எங்க சைட்ல இருந்து நாங்க ஹெல்ப்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, எதுவுமே பேசாம கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. கார்ல உட்காந்தவர் பயங்கரமா யோசிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்ப கேஸ் ஹீரோக்கு ஃபேவரா போயிட்டு இருக்குல்ல, இருந்தாலும் ஹீரோக்கு தப்பா தோணுது, நம்ம ஒய்ஃபை இன்னும் காயப்பத்திட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சோகமா பெட்ல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது டாமி அந்த இடத்துல இருக்காரு. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஓமனா காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணா, அந்த லவ் பிடிக்காம நாங்க தான் உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல வீட்டுக்கு வந்து அழுதுட்டுலாம் இருந்தா, எனக்கு டைவர்ஸ் வேணும்லாம் சொல்லிட்டு இருந்தா, அந்த பையனை மறக்க முடியாம தான் டைவர்ஸ் கேக்குறா அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஆனா இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரிய ஆரம்பிக்குது, இத்தனை வருஷமும் என்னோட தங்கச்சிக்கு சப்போர்ட்டிவா நான் இல்லாம தான் இருந்திருக்கேன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஆனா இதுக்கப்புறமாவது என்னோட தங்கச்சிக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும், அதுக்கு என்னோட தங்கச்சிக்கு இந்த டைவர்ஸ் கிடைச்சே ஆகணும்,
நீங்க தான் அதுக்கான முடிவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ இது சம்பந்தமா குழப்பத்திலே இருப்பாரு. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சர்ச்சுக்கு வந்து கேண்டல்லாம் ஏத்தி பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. மாமா என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஓமனாவும் கேக்குறாங்க. மேத்யூ இந்த மாதிரி சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியலமா, இந்த டைவர்ஸ் பிளானை எனக்காக கேன்சல் பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓமனை என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். ஆனா கல்யாணம் பண்ணி வந்ததுல எனக்கு ஒரு அப்பா கிடைச்சாரு, நீங்க தான் மாமா அது. நான் இத்தனை வருஷம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி வந்ததுக்கு நீங்களும் என்னோட பொண்ணு தான் காரணம். உங்களை ஒரு அப்பாவை மாதிரி தான் பாத்துக்கிட்டேன், நீங்களும் என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்காக நீங்க நிப்பீங்க மாமா அப்படின்ற மாதிரிலாம் சோகமா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. தங்கன் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரை இவரோட பொண்ணையும் அந்த பையனையும் சேர்த்து வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் தங்கன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தங்கனும் இவரோட நிலைமையெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் லேடிஸே என்ன நம்பி அனுப்புறாங்க, ஜென்ஸ் அனுப்புறதுக்கு மட்டும் தான் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ரொம்ப சோகமா பேசுறதுனால போதும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்பதான் தங்கச்சி பையன் இந்த இடத்துல குடிச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்னால சுத்தமா முடியல, ஸ்கூல்ல எல்லாருமே அதே விஷயத்த சொல்லி தான் என்ன தினமும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம பண்ண விஷயத்தினால இவன் பாதிக்கப்படுறானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் செட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நபருக்கு பிடிக்கல, அவரும் எலெக்ஷன் வேலை எல்லாம் ரொம்ப மோசமா போகுது, இப்படியே போனா தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்ல, ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போதுதான் போன் கால் வருது. அட்டன் பண்ணி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட லாயர் தான் கால் பண்ணிருக்காங்க. சார், நம்ம கேஸ்ல புதுசா ஒரு சிக்கல் வந்திருக்கு, உங்க ஒய்ஃப் சார்பா ஒரு நபர் ஆஜராக போறாராம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. அவங்களும் பேரை சொல்லிடுறாங்க. ஹீரோ கையில இருக்க போனையே கீழே போட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் கோர்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் லாயர் இருக்காங்கல்ல, புதுசா ஒரு சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோவோட அப்பாவா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோக்கு பேசுற லாயர் இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மருமக உங்ககிட்ட ரொம்ப கேட்டுதானே வர வச்சிருக்காங்க, உங்க மருமகளுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உங்க பையன் கேன்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட லாயர் கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் சின்ன பையனா இருக்கும் போதே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணா இதெல்லாம் சரியா போயிடும் நினைச்சேன், அவன் வேணாம் தான் சொன்னான், நான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோனும் அப்பாவை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இதுக்கப்புறமா அந்த பையன் இங்க இருந்தா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதனால தங்கச்சிக்கும் அந்த பையனுக்கும் வேற ஒரு ஊர்ல வீட பாத்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்கள பிரியறத நினைச்சு இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. நீ கவலைப்படாதன, வாரத்துக்கு ஒரு தடவை அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் ஹீரோவும் எதுக்காக பேச மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, வற்புறுத்தி அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அதனால தான் பேசிக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ உள்ள போற மாதிரி வராரு. இருந்தாலும் பேசணுன்ற மாதிரி அப்பாக்கு எதிர உட்காந்துடுறாரு. நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் நீங்க தான் சொன்னீங்க, என்னாச்சு? இப்ப ஓமனாவோட வாழ்க்கை தான் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி நான் எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிடலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டாரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. ஹீரோவும் அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ள இருந்து ஓமனாவும் கேட்டுருவாங்க. இப்ப தங்கன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட கான்டாக்டுக்குள்ள போயிடுறாரு. கால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கால் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மனசு மாதிரி வேகமா கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் தேவையில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையில நிம்மதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்க்கைக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ண நினைக்கிறீங்களா, உங்க வாழ்க்கைக்காகவும் தான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல அழுதுகிட்டே கட்டிலாம் புச்சுக்கிறாங்க. ஹீரோவும் தான் ஒரு கேன்றதை கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப பொண்ணை லைவ் வீடியோ மாதிரி எடுக்க சொல்லிடுறாரு. அந்த வீடியோல தான் ஒரு கேன்றதை சொல்லிடுறாரு. என்னை பத்தி இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், நான் நல்லது பண்ணுவேன் நினைச்சா மட்டும் எனக்கு ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் மியூச்சுவலா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதெல்லாம் சைன் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவே அவங்க வீட்டுக்கு வந்து டிராப் பண்றாரு. நடுவுல நீயும் வரணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லி தான் ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா பொண்ணுன்னு இவங்க 3 பேர் மட்டும் இந்த வீட்டுல வாழலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனும் அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எலெக்ஷன் டே வந்துருது, எல்லாருமே ஓட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. தங்கனும் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிடுறாரு. அந்த சமயம் ஹீரோயின் ஓட்டு போறதுக்காக லைன்ல தான் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கஃபேவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நர்வஸா இருக்காங்க. ஏமா இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க, கூலா இருங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு வீடியோ கால்ல சொல்றா. இவங்க 2 பேருமே உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு.
அந்த நபர் வந்தோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு இவர் நினைச்சிருப்பாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இவர் அந்த கஃபே விட்டு வெளியே வராரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோவை கூட்டு போறதுக்காக தங்கன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்கதான் வரலாறு காணாத வெற்றி அப்படின்ற மாதிரி ஹீரோவோட போஸ்டர் ஒட்டி இருக்கு. சோ ஹீரோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.